இப்போ ரிஷப ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். நான் அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். அதாவது இந்த முன்னமே சொன்ன மாதிரி இந்த ராசி பலன்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த பலனில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் இந்த வருடம் பிறக்கிறதே இந்த ரிஷப ராசியில் தான். ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகுது. ரோகிணி நட்சத்திரத்தில் தான் ரிஷபராசி ரொம்ப நல்ல முறையில் இந்த ஆண்டு அமையிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு தொழில் வளம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், அடிஷ்னல் இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருகும், வீடு மனை வாகன யோகங்கள் உண்டு. நல்ல முறையில் இருக்கக்கூடிய வகையில் இந்த அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து எதில் கவனமாக இருக்கணும்னா, அம்மாவோட உடல் நலத்தில் இந்த ரிஷபராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும். கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். கட் ஹெல்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறணும். ஸோ இதிலலாம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப நல்ல முறையில் இருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் நல்ல முறையில் இப்போ நல்ல தசாபுக்திலாம் போயிட்டு இருந்ததுன்னா இந்த பலன்கள் நல்ல முறையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.